நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடா போங்கடே இந்த சீரியல் பார்க்கறதுக்கு கம்மு நான் வீட்டில் போயிட்டு குப்பராட்சி படுத்து தூங்கினே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடுப்பாயிட்டு அப்படியே சும்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருப்பீங்க. எப்படியோ ஒன்றுடா எப்போ அஞ்சலியோட பரம்பரை ரகசியம் எல்லாமே தெரிய போது, அஞ்சலி அப்படியே வயிற்றுல குழந்தை விட தெரிய வந்து காத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட ஆன்னு வாய் தந்து பார்த்துருந்தீங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆப் வைக்கிற மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி குருட்டு தெரியாத கம்நாட்டி ஒருத்தன் வந்து அழகாக குடிச்சிருந்த தண்ணியை வேணுமனே ஊற்றுற மாதிரி தான் தெரியுதுங்க. அஞ்சலி மேலே ஊற்றி விட்டு போடுறான். அப்படியே கண்ணை ஒரு பக்கம் துடைக்கிறான். உடனே அஞ்சலி கண்ணை முடிச்சு பாய், ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம், இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவள் விஷயத்துல தப்பிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ தான் அஞ்சலி முடிச்சிட்டால, இப்போ நல்லா தானே இருக்கிறேன், குழந்தைக்கு எதனா ஆகிட்டு இருந்தால் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா உஸ்பேத்தி விடுறாங்க. என்னதான் உஸ்பேத்தி விட்டாலும் இலக்கியா அவன் பருப்பெல்லாம் இங்கே வேகாதமா, நான்லாம் டாப்பு டக்குறேன் டாங்கு டுக்கரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தப்பிச்சுனே இருக்கும். அஞ்சலி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டு ஒரு பக்கம் அப்படியே சும்மா இலக்கியாவுக்கு வருது பாருங்க கோபம். வர்ற கோவத்தில் அப்படியே போய் எதனா மரத்தில் போய் நங்கு நாமளே தலையை முட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவம் வருது. எனக்கே அந்த மாதிரி தாங்க வந்துச்சு. கரெக்டாக எப்படியோ ஒரு வழியாக உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு பக்கம் வாயை திறந்து பார்த்துன்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா குறுக்க அந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அந்த கம்நாட்டி வந்து தண்ணியை ஊற்றினா பாருங்க. அந்த நேரத்தில் வஞ்சி போகிற எனக்கு காண்டு, எதுக்குடா அந்த சீரியல் பார்க்கணும், கம்முன்னு போன உடச்சு போட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆகி போச்சுங்க. நீங்களே இதை நான் திருப்பி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு பக்கம் என்னை காரி துப்பீங்கன்னு தெரியும். வேறு என்ன பண்ணுறது, இதுதானே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் சொல்ல வந்துட்டேன். சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன். அஞ்சலி இருந்துன்னு அவளோட பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அந்த டாக்டர்கிட்டையும் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக்டரையும் கரெக்ட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டில் என்ன ரிப்போர்ட் வரும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். கரெக்டாக அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வயிற்றுல 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. வயிற்றுல கரெக்டாக ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ட்வின்ஸுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காத்தி கேட்க ஆரம்பிக்க, ஓ ட்வின்ஸா என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு குழந்தை தானே பார்த்தா, ஆமாம் ட்வின்ஸு டாக்டர் ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டுங்க அப்படி இப்படியே மிரட்ட ஆரம்பித்தேன். டாக்டர் வந்து இல்லைங்க அவள் வயிற்றுல குழந்தையே இல்லைங்க, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டுங்க, ஏதோ நீங்கள் எப்போ என்ன மாட்டி விட்டுற பாருங்க பதட்டத்தில் நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவள் வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வளரி விட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே அஞ்சலிக்கு அப்படியே சும்மா வேத்து ஒழுகுது ஒரு பக்கம், ஊற்று கொட்டுது ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது மாட்டிக்கணும்லையே, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலையும் பதட்டத்துலையும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா பக்கு திக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது. அப்பா சாமி இதெல்லாம் பேசி எனக்கே ஒரு பக்கம் மூச்சு வாங்கினா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக போயின்னு இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினதால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் காத்து இருக்காருல, அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சரியில்லை வேறு டாக்டர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அஞ்சலி சொல்கிறத நம்புறாரு. அடா குருட்டு கம்யூனிட்டி யாரா இவன் எங்கேருந்துடா புருஷன் தான், எது சொன்னாலும் அஞ்சலி சொன்னால் போதும் நம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இவனை வச்சு நீ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம ஜானியும் ஒரு பக்கம் ஐயோ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதனா ஆயிரப்போது நடு இதெல்லாம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போக ஆரம்பிச்சிடறாங்க. முடிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. நடந்து போச்சு, போனது போச்சு, வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி, கடவுளோட அருள் தீபையால் என்னென்ன நடக்க போதோ அது எல்லாமே சிறப்பாகவே நடக்க போகுது. பார்த்து பொறுத்து இருந்து எல்லாத்தையும் ரசித்து சுவைச்சு ஒரு பக்கம் போக வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி, வணக்கம்.